ம். மார்க்கெட் ஆனா இப்பதான் ஷார்ட் டேர்ம் தான் வீக்கா இருக்கு. அது மார்க்கெட்னால இல்ல, இந்த வார்னால, ம். இல்ல வந்து ஒரு ஒரு எக்கனாமிக் ஸ்ட்ரெஸ்னால, இந்த இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்னால குறையுது. ஸோ கம்பெனி எதுவும் தப்பு பண்ணல. குரோத் வந்து கொஞ்ச நேரத்துக்கு இல்லாம இருக்கும். 2 குவார்ட்டருக்கு இல்ல 3 குவார்ட்டருக்கு இல்லாம இருக்கும். பின்னாடி குரோத் ம். வரப்போகுது. முன்னாடி பண்ண குரோத் திருப்பியும் வரப்போகுது. இப்பதான் இல்ல. தற்காலிகமா தான் இல்ல. அந்த சமயம் வந்து நமக்கு குரோத் வரும்போது நல்ல ப்ராஃபிட் வரும். ஸோ நீங்க என்ன பண்ணணும், இப்போ வந்து அதிகமா வாங்கி வெயிட் பண்ணணும். நீங்க இப்ப விக்கவோ, இல்ல வந்து எஸ்ஐபிய நிப்பாட்டுனீங்கனாலோ, இல்ல நீங்க எஸ்ஐபிய நீங்க விட்டுட்டு ரிடீம் பண்ணாலோ, ம். மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிடெம்ப்ஷன் பண்ணாலோ, நீங்க வந்து உங்க பொருள வந்து நீங்க குறைச்ச விலைக்கு வித்துட்டு வர்றீங்கன்ற ஒரு அர்த்தம் தான் அதுல இருக்கு. நீங்க வந்து அதிகமா வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு குரோத் பின்னாடி வரும்போது நீங்க நெறைய வாங்கி வச்சிருப்பீங்க அந்த சமயத்துல. ஏன்னா நீங்க சீப்பா கிடைக்கும்போது நெறையா அதே பணத்துக்கு ரூ. ம். 10,000க்கு எஸ்ஐபி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அதிக யூனிட் கிடைக்கும். விலை சீப்பா இருக்கிறதுனால. அப்ப நீங்க குரோத் வரும்போது நீங்க நல்லாவே வந்து உங்களுக்கு இறக்கத்துல வாங்குனதுனால நல்லாவே ப்ராஃபிட் வரும் உங்களுக்கு.